ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் வளர்ச்சித்துறையோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். பாலிசி நோட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு கீழே நம்ம ஒவ்வொரு துறைகளாக பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் வளர்ச்சித்துறை. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 வந்து பார்க்கலாம். மொதல் 5 பேஜஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்ட் 1ல் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம 6th இருந்து 10th பேஜ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்ட் 2ல் வந்து பார்த்துடலாம். சரி, பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிசம்பர் கடைசி வாரம் என்ன வாரமா நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா குறள் வாரமா அனுசரிக்கிறோம். ஓகேவா? திருக்குறளை சிறப்பிக்கக்கூடிய விதத்துல குறள் வாரம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாசத்தோட கடைசி வாரம் குறள் வாரமா அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் திராவிட மொழியியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த என்ன அப்படின்னா திராவிட மொழியியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல். யாரு? கால்டுவெல் அவர்கள். நெக்ஸ்ட் தனித்தமிழ் இயக்கத்தந்தை மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை நம்ம தனித்தமிழோட இயக்கத்தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். தனித்தமிழ் இயக்கத்தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். இவர் பிறந்த தினம் ஜூலை 15. ஜூலை 15ல் தான் மறைமலை அடிகள் பிறந்த தினம். நெக்ஸ்ட் திருவிக்கா அவர்கள் பிறந்த தினம் ஆகஸ்ட் 26. ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் திருவிக்கா அவர்கள் வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் சங்ககால புலவர்களின் நினைவு தூண்கள். சங்ககால புலவர்கள் யாரு, அவங்களுக்கு நினைவு தூண் எந்த மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சங்ககால புலவர்கள் ஒரு 6 பேர் வந்து நம்ம வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 6 பேரும் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒக்கூர் மாசாத்தியார், நல்லூர் நத்ததனார், மாங்குடி மருதனார், கருவூர் புலவர்கள் 12, கணியன் பூங்குன்றனார், கபிலர். ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் எங்க வந்து நினைவு தூண் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒக்கூர் மாசாத்தியார் சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அப்படின்ற இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நினைவு தூண் வந்து அமைச்சிருக்காங்க. 2வது நல்லூர் நத்ததனார், இவங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களி நாடு அப்படின்ற இடத்துல நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களி நாடு. நெக்ஸ்ட் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் என்பவருக்கு தென்காசி மாவட்டம் மாங்குடியில் நினைவு தூண் அமைச்சிருக்காங்க. தென்காசி மாவட்டம் மாங்குடி அப்படின்ற இடத்துல மாங்குடி மருதனாருக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கருவூர் புலவர்கள் 12. கருவூர் புலவர்கள் இவங்க எல்லாருக்குமே கரூர் மாவட்டத்துல நினைவு தூண் அமைச்சிருக்காங்க. கரூர்ல நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனாருக்கு சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியில இவருக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. கணியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியில நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கபிலர். கபிலர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சியில திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப சங்ககால புலவர்கள் யார் யாருக்கு எங்க நினைவு தூண் அமைச்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நமக்கு அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். ஒரு 4 பேர் கொடுத்து நினைவு தூண் எந்த இடம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எந்த மாவட்டம் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட், பாரதியார், ஊவேசா, பாரதிதாசன், சுரதா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களின் 2000த்திற்கும் அதிகமான படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவரோட நூலை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, இந்த தலைவரோட நூலை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களோட நூல்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்களோட எண்ணிக்கையே 2000க்கும் அதிகமான நூல்களாய் இருக்கு. நெக்ஸ்ட் முடியரசன் அவர்களின் சிலை சிவகங்கையில் வைக்கப்பட்டுள்ளது. முடியரசனுக்கு சமீபத்துல ஒரு சிலை வந்து நிறுவனாங்க. அது எங்க வச்சிருக்காங்கன்னா சிவகங்கையில வைக்கப்பட்டிருக்கு. சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1978. அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள், வயசான தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் 1978 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்கன்னா 4000 ரூபாய். எவ்வளவு? 4000 ரூபாய். நெக்ஸ்ட் குறள் பரிசு திட்டம் 2000 தொடங்கப்பட்டது. குறள் பரிசு திட்டம் 2000 துவங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ் வளர்ச்சிக்கான நூல் வெளியிட நிதியுதவி திட்டம். தமிழ் வளர்ச்சிக்கான நூல் வெளியிட நிதியுதவி திட்டம் 2002. எந்த வருடத்துல தொடங்கப்பட்டிருக்கு? 2002. நெக்ஸ்ட் உலோக சிற்பங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மாலை சிற்பங்கள். மாலை சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது உலோக சிற்பங்கள். நெக்ஸ்ட் தொல்காப்பியர் ஆய்வு இருக்கைக்கு ரூபாய் 50 லட்சமும் பாரதிதாசன் ஆய்வு இருக்கைக்கு ரூபாய் 5 லட்சமும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க.
தொல்காப்பியர் சம்பந்தமான ஆய்விருக்கைக்கு 50 லட்சம், பாரதிதாசன் ஆய்விருக்கைக்கு 5 லட்சம். நெக்ஸ்ட் அண்ணா பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 15. அந்த நாளை என்னவா நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னா நிறுவனர் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகேவா? என்ன நாள்? அண்ணாவின் பிறந்த நாள் நிறுவனர் நாள் என அழைக்கப்படுகிறது. அது என்னைக்கு அவரோட பிறந்த நாள்? செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் உலக தமிழ் சங்கம் எந்த வருடம் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1986. உலக தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. மதுரையில அமைச்சாங்க. எங்க அப்படின்னா மதுரையில இருக்கு. நெக்ஸ்ட் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981 தஞ்சாவூர்ல செப்டம்பர் 15ஆம் தேதி அமைக்கப்பட்டது. ஓகேவா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு. எந்த வருடம் அப்படின்னா 1981 செப்டம்பர் 15. இதே இது உலக தமிழ் சங்கம்னா மதுரையில இருக்கு 1986. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞரோட ஒரு பாடல் வரியும் பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல் வரியும் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்த்துடலாம். தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு. தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு அப்படின்றத பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. இது எல்லாமே இந்த மேற்கோள்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட முக்கியமான 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் குறளோவியம் என்ற நூலை எழுதியவர் கலைஞர். குறளோவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கலைஞர். அதே மாதிரி சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் என்ற நூலை எழுதியவரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் என்ற நூலை எழுதியவரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அண்ணாவும் பாவேந்தரும் என்ற நூலை எழுதியவர் கா வேலவேந்தன். அண்ணாவும் பாவேந்தரும் என்ற நூலை எழுதியவர் கா வேலவேந்தன். நெக்ஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கா திருநாவுக்கரசு அவர்கள். கா திருநாவுக்கரசர் அவர்கள் எழுதிய ஒரு முக்கியமான நூல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடு. நெக்ஸ்ட் நெஞ்சுக்கு நீதி என்ற நூலை எழுதியவர் கலைஞர். நெஞ்சுக்கு நீதி என்ற நூலை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. இது எந்த நூல் அப்படின்னா கலைஞரோட சுயசரிதையை பற்றிய ஒரு நூல். நெஞ்சுக்கு நீதி அப்படின்றது கலைஞரின் சுயசரிதையை பற்றிய நூல். இது 6 தொகுதிகளாக வந்து வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் தமிழின் மிக சிறந்த நூல்களை 100 பல்கலைக்கழகத்தில் இடம்பெற செய்தல். தமிழில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான நூல்களை என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு மாணவர்கள் மூலமாக தான் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ பல்கலைக்கழகங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி 100 பல்கலைக்கழகத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இடம்பெற செஞ்சுருக்காங்க. இதுக்காக நம்ம அரசாங்கம் 2 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2 கோடி ஒதுக்கீடு. நெக்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கரின் படைப்புகளை தமிழ்நாட்டில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு. தமிழ் மொழியில். ஓகேவா? தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கிறதுக்கு 5 கோடி ஒதுக்கீடு. எந்த மொழியில அப்படின்னா தமிழ் மொழியில் என்ன செய்யணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு 5 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்சொல் அகர முதலி இதுக்கு 8 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்சொல் அகர முதலிக்கு 8 கோடி. எந்தெந்ததுக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம சேர்த்து படிக்கிறதுக்காக தான் அங்கங்கே இருந்த பாயிண்ட்ஸை நான் சேர்த்து கோர்வையாக எழுதியிருப்பேன். 100 பல்கலைக்கழகத்தில் தமிழில் மிகச்சிறந்த நூல்களை வந்து என்ன செய்யணும் இடம்பெயர செய்யறதுக்கு 2 கோடி. அண்ணல் அம்பேத்கரோட படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி. இது தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் அகராதியை கொண்டு உருவாக்குறதுக்கு 8 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஆண்டுகள் ஒரு 3 பார்த்துடலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1974. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1974. அகரமுதலி இயக்க தமிழ் பல்கலைக்கழகம் 2016 உருவாக்கப்பட்டது. அகரமுதலி இயக்க தமிழ் பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2016. அகரமுதலி இயக்க தமிழ் கலைக்கழகம் 2016. நெக்ஸ்ட் சொற்குவை மாணவர் தூதுவர் பயிற்சி திட்டம் 2020 தொடங்கப்பட்டுச்சு. இது என்ன சொற்குவை அப்படின்னா கல்லூரி மாணவர்கள்ட்ட தனி தமிழ் மீது ஒரு பற்றை உருவாக்கணும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து 2020 தொடங்கினாங்க. அப்ப செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம்னா 1974. அகரமுதலி இயக்கக தமிழ் கலைக்கழகம் அப்படின்றது 2016. சொற்குவை அப்படின்றது 2020 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நற்றமிழ் அறிவோம் வேர்ச்சொல் சுவடி தமிழ் அகராதியியல் நாள் இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்க போறோம். நற்றமிழ் அறிவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா
தூய தமிழ் அகரமுதலி. எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரியே தமிழுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரிய 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, குடுத்துருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. நற்றமிழ் அறிவோம், தூய தமிழ் அகரமுதலி. நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் சுவடி. இப்ப எப்படி நம்ம 1லிருந்து 5த் வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு இந்த டிக்ஷனரி குடுத்தாங்களோ, அதே மாரி வேர்ச்சொல் சுவடி அப்படின்றது ஹையர் செகண்டரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சுவடி வந்து வழங்குறாங்க நம்ம கவர்மெண்ட். நற்றமிழ் அறிவோம் அப்படின்றது 1லிருந்து 5th ஸ்டூடண்ட்ஸ்க்கு, வேர்ச்சொல் சுவடி அப்படின்றது ஹையர் செகண்டரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் தமிழ் அகராதியியல் நாள் நவம்பர் 8. தமிழ் அகராதியியல் நாள் நவம்பர் 8. அன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா, வீரமாமுனிவர் அவரோட பிறந்த தினம். வீரமாமுனிவரின் பிறந்த தினம் நவம்பர் 8. அந்த நாளை நம்ம தமிழ் அகராதியியல் நாளா நம்ம வந்து அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட் தமிழ் கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2016. நம்ம இது ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். எப்போ உருவாக்கி இருப்பாங்க? 2016. மேலே தான் நம்ம பார்த்தோம். தமிழ் கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2016. நெக்ஸ்ட் தமிழ் சம்பந்தமா என்ன ஒரு இதழ் நமக்கு வெளியிடுறாங்க, என்ன ஆப் இருக்கு, என்ன வெப்சைட் இருக்கு, என்ன மேகசின் இருக்கு அப்படின்றத நம்ம சேர்த்து பார்த்தரலாம். தமிழியல் அப்படின்ற ஒரு இதழ் இருக்கு. தமிழியல் அப்படின்ற ஒரு இதழ் 1972ல இருந்தே உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இதை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா வெளியிட்டு வர்றாங்க. 1972ல இருந்தே உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இந்த தமிழியல் அப்படின்ற இதழை வெளியிடுறாங்க. தமிழ் பேசி அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்கு. ஓகேவா? தமிழ் பேசி இதுல வந்து நம்ம வாய்ஸ் சர்ச் வந்து பண்ணிக்கலாம். நம்ம பேசினாலே போதும், நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கும். வாய்ஸ் சர்ச்சில் வந்து இந்த ஆப் வந்து இயங்குது. நெக்ஸ்ட் சொற்குவை அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, சொற்குவை அப்படின்ற ஒரு வலைதளம். நெக்ஸ்ட் மேகசின் 2020ல வெளியிட்டாங்க. சொல்வயல், இது மின்னிதழ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேகசின் அப்படின்னா மின்னிதழ், சொல்வயல் அப்படின்றது அதோட பேரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் சார்ந்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்தோம். எந்த ஆண்டுல இருந்து விருது கொடுக்குறாங்க, என்னென்னலாம் இருக்கு, கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ தமிழை பற்றி படிக்கிறப்ப நம்ம உலக தமிழ் மாநாடுகள் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத படிக்கணும். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது நான் எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். முதல் மாநாடு கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்துச்சு 1966. முதலாம் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா 1966. இரண்டாவது மாநாடு இந்தியாவில் சென்னையில் நடந்துச்சு 1968. 1968 இந்தியா சென்னையில் நடந்துச்சு. மூன்றாவது மாநாடு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் நடந்துச்சு 1970. 1970 பாரிஸில் பிரான்ஸில் நடந்துச்சு. நான்காவது மாநாடு 1974 இலங்கையில் யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. ஐந்தாவது மாநாடு 1981 இந்தியாவில் மதுரையில் நடந்துச்சு. ஆறாவது மாநாடு 1987 மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்துச்சு. ஏழாவது மாநாடு 1989 மொரிசியஸில் போர்ட் லூயிஸ் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு எட்டாவது மாநாடு 1995 இந்தியாவில் தஞ்சை மாவட்டத்தில் நடந்துச்சு. ஒன்பதாவது மாநாடு 2015 கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்துச்சு. 10வது மாநாடு 2019 அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்திருக்கு. 2023 11வது மாநாடு நடந்துச்சு. எங்கே அப்படின்னா மலேசியா கோலாலம்பூரில் நடந்துச்சு. எந்த நாடு, அந்த நாட்டில் எந்த இடம் அப்படின்றது முக்கியம். ஓகேவா? ஒவ்வொரு தமிழ் மாநாடுகளும் எந்த நாட்டில் நடந்துச்சு, எந்த ஆண்டில் நடந்துச்சு, அந்த நாட்டோட எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றத படிக்கணும். இதுக்கு இடையில உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் 2010 நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஜூன் 23 தொடங்கி 27 வரைக்கும் இந்த மாநாடு வந்து நடந்துச்சு. ஓகேவா? இது ஒரு முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட்டு 2026ஆம் ஆண்டுக்கான விருதுகளை வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே நம்ம வந்து படிக்கணும். தமிழ் துறை அப்படின்னு பார்க்குறப்ப, தமிழ் வளர்ச்சித்துறை பற்றி படிக்கிறப்ப இந்த விருதுகளை நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் எந்தெந்த விருதுகள் எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருதுன்னு. அது ரிலேட்டடாக இந்த வருடம் என்னென்னலாம் விருது யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஐயன் திருவள்ளுவர் விருது. 2026ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை பெற்றவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள். நெக்ஸ்ட் இதே விருதை 2025 பெரும்புலவர் படிக்கராமு அப்படின்றவரும் 2024 தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவங்களும் பெற்றிருக்காங்க. ஓகேவா? நமக்கு இந்த வருஷம் யாரு, இதுக்கு முன்னாடி யாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நெக்ஸ்ட் பேரறிஞர் அண்ணா விருது 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருதை வாங்கினவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அமைச்சர் துரைமுருகன். அப்ப 2024ல திரு எல் கணேசன் அவர்களும் 2023ல பத்தமடை நா பரமசிவம் அவர்களும் வாங்கியிருக்காங்க. பத்தமடை நா பரமசிவம் அவர்கள். நெக்ஸ்ட் மகாகவி பாரதியார் விருது 2025ஆம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2024ல கவிஞர் கபிலன் அவர்களும் 2023ல கவிஞர் பழனி பாரதி அவர்களும் வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பாவேந்தர் பாரதிதாசன் விருது 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கவிஞர் யுகபாரதி. 2024ல கவிதை போராளி பொன் செல்வ கணபதி அவர்களுக்கும் 2023ல எழுச்சி கவிஞர் முத்தரசு அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ் தென்றல் திருவிக விருது 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக விருது வே இறையன்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2024ல மருத்துவர் GR ரவீந்திரநாத் அவர்களுக்கும் 2023ல திரு ஜெயசீலன் ஸ்டீபன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. என்ன விருது அப்படின்னா திருவிக விருது. நெக்ஸ்ட் முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் விருது 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் விருது சு செல்லப்பா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு? சு செல்லப்பா. 2024ல திரு வேமு பொதிய விற்பன் அவர்களுக்கும் 2023ல முனைவர் ரா கருணாநிதி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தந்தை பெரியார் விருது 2025ல வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025ல வழக்கறிஞர் அருள்மொழி. 2024ல விடுதலை ராஜேந்திரன் என்பவருக்கும் 2023ல சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு? சிந்தனை செல்வன். 2024ல ரவிக்குமார் என்பவருக்கும் 2023ல பி சண்முகம் என்பவருக்கும் இந்த அண்ணல் அம்பேத்கர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி விருது 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி விருது விடுதலை விரும்பி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? விடுதலை விரும்பி. 2024ல முத்து வாவாசி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி விருதானது 2024ல இருந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினவர் முத்து வாவாசி அவர்களும் 2025ல ரெண்டாவதா வாங்கினவர் விடுதலை விரும்பி அவர்கள். நெக்ஸ்ட் பெருந்தலைவர் காமராசர் விருது 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருது SM இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இதயத்துல்லா. 2024ல இதே விருதை திரு KV தங்கபாலு அவர்கள் வாங்கியிருக்காரு. 2023ல திரு உ பலராமன் அவர்கள் வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒன்று இதுவும். நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டின் இலக்கிய மாமணி விருது பெற்றவர்கள் யார் யாருன்னு பார்த்தரலாம். இந்த இலக்கிய மாமணி விருதானது மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் அப்படின்னு தமிழை வளர்த்தவங்க, தமிழுக்கு பங்களிப்பு செய்தவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது. ஓகேவா? மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ். அது யார் யாருக்குன்னு பார்த்தரலாம். மரபு தமிழானது தா ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழானது சி மகேந்திரன் என்பவருக்கும், படைப்பு தமிழானது ரா நரேந்திரகுமார் என்பவருக்கும் வழங்கப்பட்டது. ஓகேவா? முக்கியமான ஒன்மார்க்கு. இந்த ஒன்மார்க்கை நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இலக்கிய மாமணி விருது பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரை கொடுத்துட்டு இன்னொரு ஆளை வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட தமிழ் வளர்ச்சி துறையை பற்றின 2வது பார்ட்டும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த 2 கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழியியலின் தந்தை யார்? திராவிட மொழியியலின் தந்தை யார்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், தமிழ் அகராதியியல் நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? தமிழ் அகராதியியல் நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஒரே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து வரவங்க அதை பார்த்து வந்து செக் பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு பாலிசி நோட்ஸில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.